ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அதிகமாக பயன்படுத்துறது சமையல்லேருந்து, தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து, தலைக்கு தேய்க்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பாக எண்ணெய் பயன்படுத்துவோம். அந்த எண்ணெய் எப்படி நம்ம ஆட்டி எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 15 கிலோ அளவுக்கு இன்றைக்கி எள்ளு வாங்கினேன். இது காய வச்சு நல்லா புடைச்சிருந்துச்சு. இது எங்கே இருந்தது அப்படின்னா, செக்கில் எண்ணெய் ஆட்டுற இடத்துலயே இருக்குது. இல்லை அப்படின்னா வெளியிலேயே நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எள்ளு வந்து நல்லா பார்த்து வாங்கணும். நல்லா காஞ்சதாக இருக்கணும். அப்படி காயலை அப்படின்னா கூட வெயிலில் 2 நாள் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக நமக்கு எண்ணெய் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால தான். ஏன்னா அவங்களே அப்படி தான் சொன்னாங்க. எண்ணெய் ஆட்டுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்லா காய வச்சிருக்கா, காய்ச்சலாக இருந்தால் தான் எண்ணெய் நல்லா நிறையா எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எள்ளு 15 கிலோ எடுத்து கொடுத்தாச்சு. இதோட வெல்லம் வாங்கி தர சொன்னாங்க. 2 கிலோ வெல்லம் வாங்கி கொடுத்தேன். கருப்பட்டியும் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா வெல்லமும் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ வெல்லம் வாங்கி கொடுத்தேன். அதோட கடலையும் இருந்தது. கடலையும் வாங்கியிருக்கேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஆட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா வாசமாக இருக்கும், கெட்டு போகாது. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கண்ணு முன்னாடியே ஆட்டி எடுத்துகிட்டு வர்றதுனால சுத்தமாக இருக்கும். அதில் எந்த கலப்படமும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி கலப்படம் இல்லாத எண்ணெய் வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம இப்போ கடையிலே வாங்குறதா இருந்தாலும் அது எப்போ தயாரித்தாங்க, எப்போ இது பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நம்மளே எள்ளை வாங்கி ஆட்டி இந்த மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு நாள் சிரமப்பட்டா 6 மாதம் ஃபுல்லும் நம்ம எண்ணெய் கடைக்கே போக வேண்டியதில்லை. எண்ணெய் வாங்கி வீட்டிலேயே வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து, சமையல்லேருந்து எல்லாத்துக்குமே நமக்கு கண்டிப்பாக எண்ணெய் தேவைப்படுது. நல்லெண்ணெய் குழம்பு வகைகள் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேய்ச்சி குளிக்கிற வரையும் நம்ம ஏதாவது பொரிக்கணும், அந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டத்துக்கெல்லாம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லெண்ணெயில் ஏதாவது பொரித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லெண்ணெயில் பொரிக்காமல் கடலெண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சுக்கிட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இப்போ எண்ணெய் வாங்கி கொடுத்து அதில் வெல்லம்லாம் போட்டு நல்லா ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் தனியாக, எள்ளோட சக்கை அது வந்து புண்ணாக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் அவங்க எடுத்துக்கிட்டு ஆட்டுற கூலிக்கு பதிலாக எடுத்துக்கிறாங்க. இல்லை அப்படின்னா நம்ம கூலி கூட கொடுக்கலாம். நான் இன்றைக்கி புண்ணாக்கு அவங்கள்ட்டே கொடுத்துட்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சமையலுக்கு எல்லாமே அதான் பயன்படுத்துகிறோம். நல்ல வாசமாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கண்ணு முன்னாடியே ஆட்டினதுனால ரொம்ப சுத்தமாக இருக்குது, தெளிவாக இருக்குது. அந்த ஒரு மன திருப்தியோட வீட்டுக்கு வந்து சமையலை ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா நமக்கே நம்ம கையால் வீட்டுக்கு எண்ணெய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம கண்ணு முன்னாடி அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.